ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு காட்டி. ஏன்னா வாங்கினா தானே காட்டுறது. வர வர வீட்டுக்கு வாங்கின பொருள் மிச்சம் தான். அதனால இப்போ நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக ட்ரெஸ் எடுத்தோம். அதுல பாப்பா ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ் மட்டும்தான் என் கையில இருக்கு. மகி இங்க துணி வித்து வந்தாங்க. ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பாரு. இல்ல லெனின் அந்த கிளாத்தா? கதைய போடல. ஐய, போடலையா? என்னன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் துணி விக்கிறதுக்காக வந்தாரு. வந்தவரு வீட்டுக்கு வெளியில இருந்து காலிங் பெல் அடிச்சாரு. அம்மா போய் கதவ தொறந்தாங்க. ஆமா. நானும் போய் எட்டி பார்த்தேன் யாருன்ட்டு. அவரை எட்டி பார்த்தா இவர் அவாய்ட் பண்ண தள்ளுங்க, உள்ள அண்ணா இருக்காரா அப்படின்னு சொல்லி உள்ள அண்ணா கேட்டாரு. இருக்காரு, உள்ள தேடுறாப்ல. இல்ல சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல நான் உங்கள பார்க்க வரல, அண்ணனை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. ஏங்க சொல்லுங்க நான் தாங்க அண்ணன் அப்படின்னு. அவர் சிரிப்பு வந்துருச்சு. வெள்ளமா இருக்கீங்க நீங்க அண்ணனா? சிரிப்பு வந்துட்டு மேலங்களையும் பாக்குறாரு, வீடையும் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல ட்ரெஸ் மெட்டீரியல் காட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. சரி எடுத்துருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இருக்கறே லோக்கலான ஐட்டம்லாம் கொண்டாந்து போட்டுட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு. இல்லங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேங்க. நான் கொஞ்சம் இந்த லெனின் கிளாத் மாதிரி தான் போடுவேன் அப்படின்னதுக்கப்புறம் அப்படி லெனின் நீங்க போடுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. ஆமா. அது அவங்கள அத சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு வேற ஒண்ணும் பெரிய இல்ல. விஷயம் வச்சிருந்தாவே பாக்குறதுக்கு ஆளு அப்படியே கம்பீரமா, உயரமா, முறுக்கு மீசை ஒரு பக்கம் அதிரச மீசையும் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவங்கள சொல்லி அது குறை கிடையாது. ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி நினைச்சிருக்கோம் ஒரு வாட்டி, ஒரு சில வாட்டி. சோ என்னன்னா என்னோடது பாப்பாது மட்டும் தான் இதுல இருக்குது. மகி அந்த சட்ட துணி தான் எடுத்தாங்க. அத தைக்க குடுக்கணும். இவர் எப்ப தைக்க குடுக்க போறாருன்னு தெரியல. அந்த சட்டை எப்ப ஒரு நாள்ல போடணும்னு தெரியல. தச்சு குடுத்துருவான் வேலைய ஒரு பாரு. நாள்ல யார் தச்சு குடுக்குவா? நீயா கடை வச்சிருக்க? ஒரு நாள்ல அவர்ட்ட தச்சு குடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் வண்டு முருகனுக்கு எடுத்த துணி அதுவும் வீட்ல இருக்கு. அது ரெடிமேடு. இப்ப பாப்பாவோடது நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா ஆளுக்கு ஒண்ணு எடுத்தது. அம்மாவோடது அம்மா கிட்ட குடுத்தாச்சு. அதனால இது 2 மட்டும் தான் இருக்கு. ஜாக்கெட் தைக்கிறதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு கொண்டு வந்து இங்க தான் குடுக்கணும்னு. அதனால இத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா இது? ஓ, இதுவா? பாப்பா பட்டு பாவாடை சட்டை தான் போடணும்னு நான் சொன்னேன் அன்னைக்கு. ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா, எனக்கு பட்டு பாவாடை சட்டையெல்லாம் வேண்டாம். ரொம்ப நான் சிட்டில இருக்க பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. ஏய், பாப்பா முழிக்குது. அம்மா நான் எப்பமா அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்குது. சோ இதுதான் லட்டு குட்டிக்கு எடுத்தது. இது மட்டும்தான் வீட்ல எடுத்ததுலயே காஸ்ட்லி. இதுக்கு மட்டும்தான் காஸ்ட்லி அப்படின்னா ரூ. 1140. பாப்பாக்கு மட்டும்தான் இப்படி எடுத்தோம். மத்த நீங்க எல்லாருக்குமே நினைக்கலாம், ஏன்டா நாங்க 5000 10,000 எடுத்து போட்டுருக்கோம். ரூ. 1140 காசுலயேடா அப்படின்னு நீங்க எங்கள நினைக்கலாம். பொறுத்த வரைக்கும் இது காஸ்ட்லி தான். எனக்கு இதுவே ஆத்தி ஒரு Dress போய் ரூ. 1140 அப்படின்னு தோணுது. அதனால இது ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்தோம் பாப்பாக்கு. நாள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வாஸ்து பூஜை வைக்கிறாங்க. வாஸ்து பூஜை வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த அப்பா. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த கவுனுக்கு மேல கோட். இது எல்லாமே மறுநாளுக்கு போடுறதுக்கு மட்டும்தான். நாள் வாஸ்து பூஜைக்கு அவன் இருக்கிற துணியிலே எது துவைச்சு நல்லா இருக்கு அதை எடுத்து போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. Dress தானே எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நடக்க வேண்டிய வேலையை தானே பார்க்கணும். வீடுன்னு ஆசைப்பட்டோம். இப்ப அதுக்கான வேலை தானே. அது பாப்பாக்கு எடுத்தது. அதெல்லாம் அழுக்காவாதுடா, கிளீனா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நான் செலக்ட் பண்ணல, மகி செலக்ட் பண்ணாங்க. இதுதான்ப்பா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாரு. இது மாம்பழ கலரு. அதுல பாத்தீங்கன்னா அழகான கிரீன் கலர். இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரீன் கலரு. நான் கேட்டேன், எனக்கு பிளைனா தான் வேணும் மகி அப்படின்னு. பட் இவர் அதுல அந்த மரம் மாதிரி வருதுல்ல, அதுதான் அந்த புடவைக்கு அழகு. அதனால பிளைன் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, எப்பவுமே எனக்கு இவர் செலக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். நான் எனக்கு செலக்ட் பண்றதெல்லாம் மொக்கையா தான் இருக்கும். நம்ம இன்விடேஷன் இன்னும் வரல. இன்விடேஷன் மாடல் இது அந்த மாடல் எடுத்து வடச்சலாம். அங்க சிஸ்டம்ல இருக்கு. சோ இததான் பாத்தீங்கன்னா முந்தானை. ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர். கட்டுற அன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் செலக்ட் பண்ணா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அடுத்து இதுதான் பாத்தீங்கன்னா ஜாக்கெட். இதுக்கு இந்த பச்சை கலர் இதுதான் ஜாக்கெட். சோ ஓகே, அதனால இவர் எடுத்ததையே நம்மளும் எடுத்துக்கலாம். என்னையே கொடுத்து விட்டேன். இதுக்கு மேல எதா எடுத்தா என்ன, ஏற்காட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பைய எங்க தூக்கி போட்டான்னு தெரியல. அட கடவுளே. சரி ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இன்விடேஷனுடைய அந்த மாடலு. நானும் இன்விடேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தா இனிமே தான் வருமா. அப்புறம் நம்ம கோயிலுக்கு அவசர அவசரமா கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் நான் நாளான்னைக்கா எப்ப வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியல. அதனாலதான். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட இன்விடேஷன். இந்த இடத்துல நம்மளது நாகலட்சுமி மகேஷ் பேலஸ் கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு வருது. இதுலயா கவர்ல வருது. கவர் இதுக்கு மேல ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு கவர் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சதுனால இந்த பத்திரிக்கை. ஏன்னா இவருக்கு இந்த பிஸ்தா கலர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன மச்சான் வரும்? அதான் ஹேண்ட்பேக்குள்ள இந்த இது இருக்கும். இந்த இடத்துல என்ன இன்விடேஷன் இருக்கும். இதுலயே நாகலட்சுமி மகேஷ் இது உன்னுடைய லோகோ இருக்கு. நாகாஸ் இது நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் பிராண்ட் இருக்கு இல்லையா, இதோடைய லோகோ இங்க வரும். அடுத்தது உள்ள பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள். இதுல ரொம்ப முக்கியமா நான் நாளைக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறோம்னா நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கவிதை உதிச்சுது.
அது வந்து நாங்க இப்ப நினைச்ச விஷயத்துக்கும் அதுக்கும் கரெக்டா இருந்துச்சா. என்னன்னா, உங்கள் உங்கள் புன்னகையே அன்பளிப்பு, உங்கள் வருகையே சீர்வரிசை அப்படின்னு சொல்லி டக்குனு என் மைண்ட்ல தோணுச்சு. ஆமா. நம்ம மொய், அன்பளிப்பெல்லாம் யார்ட்டயும் ஆமா. வாங்கக்கூடாதுன்னு முடிவு அதனால பண்ணியிருக்கோம். அதையே அப்படியே பத்திரிக்கையில அடிச்சுட்டோம். ஏன்னா எப்படியும் நம்ம மொய் வாங்க போறது இல்ல. அது இல்லாம அது சில பேருக்கு புரியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொய் அன்பளிப்பு அன்புடன் தவிர்க்கப்படும் அப்படின்னு போட்டுட்டோம். சோ இதுதான் இந்த இதுல வரும். அப்புறம் நம்மளுடைய அப்பா திருச்செந்தூர் முருகாப்பா வருவாங்க. நம்ம வீட்டுடைய போட்டோ வரும். சோ அது வந்தோனே நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் இது 4 பக்கம், மொத்தம் 6 பக்கம் இன்விடேஷன் நம்ம இதோ பண்ணியிருக்கோம். இது ஒண்ணு வருது. ஆனா யார் பேரும் போடல. யாருடைய பேருமே போடல. அம்மா சொன்னதுனால ஒரு சில விஷயங்கள நாங்க ஆட் பண்ணிக்கிட்டோம். இதோ இந்த இது பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்படிதான் வருது. இந்த இடத்துலலாம் பிளைனா இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல திருச்செந்தூர் முருகாப்பா வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கடவுள் புண்ணியத்துல இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப அண்ணா கொண்டு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய புடவையா இது ஒண்ணு தான் எடுத்தது. இதோடைய ரேட் வந்து 9,000. இதோட ரேட். இந்தா இருக்கு பாருங்க. எங்கடா அது? அது கீழ தான் இருக்கு. இதோ. இதோட ரேட் வந்து ரூ. 9,000. அததான் சொன்னேன். பாப்பாக்கு மட்டும் தான் காஸ்ட்லியா எடுத்திருக்கோன்னு. உனக்கு மட்டும் காஸ்ட்லி. ஸோ அவ்வளோதான். இதுதான் எடுத்தது. இதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் தச்சு வந்தா தான் உண்டு. எனக்கு வந்து ஜாக்கெட் தைக்க குடுக்கலான்ட்டு எடுத்தேனா, அந்த ஜாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வைக்கிறதுக்கு வந்து சில பல விஷயங்கள் வாங்கினேன். எப்பவுமே நான் அந்த கிராண்டா ஜாக்கெட்ட ரெடி பண்ணி போடுறது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா, அது வந்து இந்த இதுக்கெல்லாம் ரொம்பலாம் ரேட் அதிகமாலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதில போய் முந்தான மாட்டுது, செய்யுது, நூல் பிச்சுக்கிட்டு வருது. அப்பத்துலேருந்தே அந்த ஆசை இல்ல. அதனால எனக்கு இந்த மாரி விஷயம் இங்க வந்து தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு புடிச்சிருந்துச்சு. முந்தானைக்கு உட்காந்து முடிச்சு போடுறதுக்கு பதில் இத வாங்கி தச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்பவுமே எந்த புடவை வாங்கினாலும் நான் வாங்கி வச்சுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோடைய மொத்த செலவே பார்த்தீங்கன்னா, ரூ. 155 நான் செலவு பண்ணியிருக்கிறது. வித் லைனிங்கோட சேர்த்து. ஸோ இது லைனிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வந்துச்சு? ஷோல்டர விட்டு ஜாக்கெட் இறங்குதுன்னு இழுத்து கட்டுறதுக்கு வந்துச்சு. இப்ப இது ஒரு மாடலாவே ஆயிப்போச்சு. காப்பரு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த இது. ஜிமிக்கி மாரி இருக்குது. இது அதுல வைக்கிறதுக்கு. அவ்வளோதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, நீங்க வந்து புடவ கட்டினா பழம் மாரி பண்றீங்கன்ட்டு. அதுக்கு ஏத்த மாரி தான் இந்த வளையல். அந்த பொண்ணு நேத்து மாடலா காட்டுறாங்க. இல்லப்பா இதுதான்ப்பா வேணும். கல்யாண வளையல்லயே கலரா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான்ப்பா வேணும்னு சொல்லி. ஸோ இது வந்து இந்த புடவைக்கு மேட்சா இருக்கட்டும்னு பச்சை கலர் வளையலா, இது வந்து 2 செட்டு வாங்குனேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம புடவையில மாம்பழ கலர் வருதா, இடையில சேர்த்துக்கலான்னு மாம்பழ கலர்ல ஒரு வளையல் வாங்குனேன். ஒரு ஜோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த கலர். சும்மா இருக்கட்டுமே, நம்ம கண்ணாடி வளையல் நல்லது தானே போட்டான்ட்டு ஒரு ரெட் கலர் ஒண்ணு வாங்குனேன். இந்த 4மே சேர்த்து ரூ. 100 ரூ. 25 ஒரு டசனு. அடுத்து எங்க லட்டு குட்டிக்கு வாங்குனது இது. ஐ அழகா இருக்கே! இதுல வந்து ப்ளூ கலர் வருது அவ ட்ரெஸ்ல. அதனால இத வாங்குனேன். இது ஒரு கையில ஃபுல்லா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸ்லெட் ஒண்ணு வாங்குனேன் எங்க லட்டு குட்டிக்கு. அழகா இருக்காடா? சந்திரமுகி படத்துல பாருங்க. நகைய பார்த்தோனே ரியாக்ஷன் குடுப்பாங்களே, அந்த மாரி இங்க பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு. ஸோ இது வாங்குனேன். அடுத்தது என்ன, எங்க லட்டு குட்டிக்கு ஒரு கம்மல் வாங்குனேன். அந்த அம்மாக்கு அதுல வந்து எந்த கம்மல் போட்டாலுமே, தங்கம் போட்டாலும் நிக்காது, வெள்ளி போட்டாலும் நிக்காது. இது பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்குது. ஆனா இது வெள்ளி கிடையாது. பட் ரொம்ப அழகா இருக்கு. அத வாங்குனேன் பாப்பாக்கு. அடுத்து என்ன, புடவ நம்ம உடம்புல நிக்கணும்னா 4 பின்ன குத்தியே ஆகணும். அதுக்கு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கிரகப்பிரவேசம் பர்ச்சேஸ். இதுல வந்து ஏன்னா இப்ப அம்மாவுக்கு சாரி எடுத்தப்போ, மத்தவங்களுக்கு இப்ப முருகனுக்கு போய் எடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது திருச்செந்தூர் வந்து நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் விசாரிக்கிறோம். அது விசாரிக்கிறோம். ட்ரெயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3 மாசத்துக்கு திருச்செந்தூருக்கு இது கிடையாது. ட்ரெயின்ல நீங்க அதாவது இங்க நாங்க எங்க பட்டுக்கோட்டையில கேட்டோம். அதே மாதிரி இங்க இருந்து பஸ்ஸும் வந்து நமக்கு கிடையாது. இங்க தஞ்சாவூர் போயிட்டு இது எல்லாத்தையும் ம். நம்ம தம்பி, பாப்பா, அம்மா எல்லாரையும் கொண்டு போயிட்டு நம்ம ஷிஃப்டிங் ஆகி பெரிய இதாயிட்டு போல இருக்கு. அதனால கார்ல போயிட்டு வந்தலாம் கார்ல போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஷீட்டை குளிக்க போட்டு திருச்செந்தூரா சாமி மலையா அப்படி இப்படி பண்ணலாம். அப்படின்னு முடிவு பண்ணலான்னு இருக்கோம். இவன் வந்து காலையில இவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், முருகா அப்படின்னு சொல்றான்னு. முருகான்னு சொன்னான். சுவாமி மலை போலாமா திருச்செந்தூர் போலாமான்னு. இது சுவாமி மலை அப்படின்னு சொன்னான். சாய்க்குட்டி ஃபர்ஸ்ட் எது சொல்றோமோ அதான் சொல்றான். அதான் இல்ல நீ 2வது கேட்ட. 2வது இவர் கேட்டாரு கூப்பிட்டு. திருச்செந்தூர் போமா சாமி மலை போமா? என் புள்ள முதல்ல இருந்தே சுவாமி மலை தாண்டா சொல்றான். திருச்செந்தூர் வேணாமா? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, சுவாமி மலையா திருச்செந்தூரா? ஐயோ குட்டியா அழகா சொல்றான், சுவாமி மலை அப்படிங்கிறான். அப்பா பார்த்து சொல்லிடு ஒரு வாட்டி, சுவாமி மலை. சுவாமி மலை தான் சொல்றான். அதனாலதான் சரி ஓகே. எப்ப தம்பி? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் நானும் வரேன்டா. நீ வந்தா பாப்பா வரும், பாப்பா வந்தா தம்பி வரும், தம்பி பாப்பா வந்தா அம்மா வருவாங்க. இது என்ன, கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி வரதான் செய்யும், கூட சேர்ந்து பிள்ளைய பார்த்தா பிள்ளைங்க வரதான் செய்யும். ஆளுகளை பத்தியா? அது ஏன்னே எனக்கு புரியல. கல்யாணம் ஆகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, உன் கையோட கழிச்ச வரைக்கும் விட மாட்டேமான்னு.
ஒரு மாசம் ஆனதுக்கப்புறம் நம்ம கையை விட்டு அடுத்தவங்க கையை பிடிச்சிட்டு வெளியூர் சுத்த போயிடுறாங்க. இல்ல இங்க மட்டும் தானே இவரை இன்னும் நான் அப்படி விடல. ஆனா ரொம்ப ஆசைப்படுறாரு. அவரும் 10 வருஷமா அந்த இடம், இந்த இடம் எல்லா இடத்தையும் சொல்லிட்டாரு. போம்போது கூட தொத்திக்கிட்டு தான் நாங்க எல்லாருமே போறோம். எங்க இப்ப வந்து லாஸ்ட் இது இந்தோனேஷியா போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். இந்தோனேஷியா போய் இவரு என்ன பாம்பு கறி சாப்பிடுறியான்னு கேட்டாரு. அதனால நான் கடவுளே, கடவுளே, கடவுளேன்னு வேண்டுனேன். இவன் என் வயித்துல வந்துட்டான். இந்தோனேஷியா பிளான் வந்து கேன்சல் ஆயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அடுத்து நான் மாசமாக்க முடியாது. அது நம்ம கையில இல்ல. ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. அ ஐயோ! சிவ சிவா இது ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு இந்த தாய்லாந்து போறதுக்கு. சரி ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்ல எப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்மள வந்து ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாய்ங்க. போக போக வர வர மாமியே கழுத போல ஆணியான்ற மாரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது. சொல்ல மட்டும் தான் தெரியுது. அது மாரி இவங்களும் இது பண்றாங்க நம்மள. அப்படி இல்ல. அப்படியெல்லாம் வந்து தேவையெல்லாம் அப்படி கிடையாது. கிடையாது தம்பி. அதாவது இப்படி இருக்கிற வரைக்கும், வாவ்! ஏதோ வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு. இவ்வளவுதானா அப்படின்ட்டு இல்ல இப்ப என்னன்னா, கழட்டி விட்டு பிளான் பண்றீங்க. முன்னாடி 10த் இருக்கும்போது எங்கள புடிச்சு திட்டிறீங்க. தூக்கி போட்டு பந்தாடுறீங்க, நீங்க அடிச்சிடுறீங்க. திட்டுறதே இல்ல. எங்களுக்கு ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேரும் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீயும் அது உனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் பிரசிலா சொன்னாங்க. போயிட்டு பிரிசிலா சொன்னாங்க. பிரிசிலா கிட்ட நீ ஏன் தனியா போணுன்ற காரணத்த நான் சொன்னேன். அவங்க அதோட சொல்லிட்டாங்க. ஓ! அப்படியா அப்ப விடாதீங்க. நீங்களும் கூட சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் நம்மள கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டுன்ற மாரி பாட்ட போட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே. இதுதான் நம்மளுடைய பர்ச்சேசிங். ரொம்ப ஸ்மால் பர்ச்சேஸ். ஆனா எங்களுக்கு இதுதான் பெரிய சந்தோஷம். அன்னைக்கு நம்ம இத கட்டப்போறோம் அப்படின்றதுனால. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக விஷ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்காக வேண்டிட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கோயிலுக்கு போறோமோ, நான் சுவாமி மலையா, திருச்செந்தூரான்னு எங்களுக்கே பெரிய குழப்பமா இருக்கு. அந்த கடவுளே ஒரு பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படினாலும் சரி நாளைக்கு காலையில நாங்க கிளம்புறோம். ஒண்ணு சுவாமி மலை இல்லன்னா திருச்செந்தூர். ஏன்னா, காலைல 3 மணிக்கு கார ஸ்டார்ட் பண்ணுவேன். வண்டி டயர் எங்கிட்டு போகுதோ அங்க விட்டுருவாங்க. நீ ஓட்டுற பக்கம் தாண்டா போகும். ஸ்டேரிங்க புடிச்சுக்க. ஒரே இடத்துல நிக்கும். இங்கேயே முருகா அப்படின்னு கும்பிட்டுக்கலாம். ஸோ என்னன்னா, நாளைக்குன்னு எதுக்கு பிளான்னா, இன்னைக்கு தான் பத்திரிக்கை நம்ம கைக்கு வருது. நான் என்னன்னா, அப்பா கிட்ட போயிட்டு பத்திரிக்கை, ஸ்வீட்டு, அப்புறம் இது வச்சு காசு இப்ப வச்சு நம்ம ஒரு என்னன்னா, இதுவா நாளைக்கு குடுக்குறோம்ல. சாமிமலை பிளான் பண்ணோம்னா, சாமிமலை அங்கேருந்து நேரா வந்து திருச்சிக்கு போயிருவேன். திருச்சி மன்னுச்சிரண்டர் போயிருவேன். ஓ! மன்னுச்சிரண்டர்லேருந்து எல்லாரையும் நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். சாமி கும்பிட்டு சமயபுரம் ம். போறது எல்லாம் நாளைக்கே முடிச்சிடலாம். அதுக்கு சொல்றேன். ஆ முருகா! இந்த குட்டி முருகர் வேற சுவாமி மலை, சுவாமி மலை அப்படிங்கிறாரு. அதனால என்னன்னு பார்ப்போம். எது முடிவு பண்றோமோ அது நல்லதுக்கே அப்படின்னு நெனச்சுக்கிறேன் நானு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.